சொந்த விவசாய நிலத்தை அணை கட்டுவதற்கு கொடுத்த மக்கள் சுமார் 75 ஆண்டாக தாங்கள் குடியேறிய பகுதிக்கு பட்டா இன்றி தவித்து வருகின்றனர். அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். 75 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி KRP அணை கட்டப்பட்ட போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சோக்காடி பகுதியில் வசித்த மக்கள் தங்களது வாழ்வாதார விவசாய நிலங்களை அணை கட்டுவதற்கு கொடுத்தனர். அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசு அதிகாரிகளும் நீங்கள் அருகிலுள்ள மலை சார்ந்த பகுதிகளில் தற்காலிகமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்றும் அதற்கான பட்டா பின்னர் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். இதனை நம்பி மலை சார்ந்த பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடியேறினர். ஆனால் ஆட்சித்தலைவரும் அரசு அதிகாரிகளும் அளித்த வாக்குறுதி காற்றில் பறக்க கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றனர் இப்பகுதி விவசாய மக்கள். பலகட்ட போராட்டங்களுக்கு பின்பு இப்பகுதி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைக்கு செவிசாய்த்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இப்பகுதியில் மின்னணு அளவீட்டு பணிகளை மேற்கொண்டன. இதன் அடிப்படையில் தகுதி உள்ள சுமார் 96 நபர்களுக்கு பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது. தற்போது அதில் 92 நபர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் உள்ளன. இருப்பினும் மீதமுள்ள 8 முதல் 10 நபர்களுக்கான பட்டா வழங்கும் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சரகவன அலுவலர் உரிய அனுமதி தராமல் காலதாமதம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கும் போது அணைக்காக நிலங்களை கொடுத்துவிட்டு 75 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் அரசு பட்டா தர முன்வந்தாலும் வனத்துறை அதிகாரிகளின் பிடிவாதத்தால் காலதாமதம் ஆவதாகவும் பட்டா இல்லாததால் பிள்ளைகளின் உயர்கல்விக்கு கல்வி கடன் பெற முடிவதில்லை என்றும் அணைக்கான நிலம் கொடுத்த தங்களின் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். 1.5 வருஷம் ஆகுது அளந்துட்டு போய் கல் போட சொன்னாங்க. கல்லும் கொண்டாந்து போட்டோம். எல்லா வசதியுமே வந்துச்சு. விவசாய சங்கத்தில் சேர்ந்து நாங்கள் ஒசூர் வரைக்கும் போனோம். பொம்பளைங்க எல்லாருமே போனோங்க. ஒரு நாள் பொழுதுக்கும் போயிட்டு அங்கே ஆஃபீஸ்லேயே வாங்கின்னு வந்துட்டுங்க. எல்லாமே வாங்கின்னு வந்துட்டு கலெக்டர் கூட வரத்துக்காக இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு ஒன்று அந்த 1.5 வருஷமாக ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்கல, படிப்பு எஜுகேஷன் லோன் எழுதி போட்டு எங்கள் பையனை கொண்டு போய் வெளியூரில் சேர்த்துனுங்கிறேன். எஜுகேஷன் லோன் எழுதி கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது, எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. கவர்மெண்ட்லேயும் எங்களுக்கு எந்த ஒரு தள்ளுபடியான சலுகையோ வீடோ இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்தது கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு கார்டு கூட எனக்கு காசு வரதில்லையா. ஏன்னா எனக்கு ஊனமுற்றோர் ஒரு பையங்கிறான், அதனால் வரதில்லையா என்னன்னு தெரியல. கார்டு கூட இந்த 5 வருஷமாக நான் 1 ரூபா காசு வாங்க கிடையாது. இது எதுக்காக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. நாங்களும் 2-3 டைம் போய் எழுதி கொடுத்தும் பார்த்தோங்க. அது என்னமோ சொல்லலை, கவனம் விட்டுட்டுங்க. நாங்கள் அதாவது விவசாயம் வந்து இப்போ 70 வருஷ காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கரண்ட் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் வந்து எல்லா வசதியும் ரோடு கீடு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் தண்ணி டேங்க் எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் பட்டா கொடுக்குறது குறை இருந்துச்சு. அந்த குறையும் இப்போ இருக்கிற கலெக்டர் மேலே உத்தரவு மேலே அளந்து ஃபைல் ரெடியாகி 1.5 வருஷம் ஆகுது. ஒசூர் டிஎஃப் ஆஃபீஸ் அனுப்பிச்சி வச்சு அவர் ராய்கோட்டை ரேஞ்ச் இருக்கு அனுப்பிச்சி வச்சு 3 மாதம் ஆகுது. 3 மாதத்தில் ஒரு 10 தப்பாக போய் கேட்டிருப்பேன். இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரணும், கடைசியாக வரவே முடியாதுன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு எங்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணாத வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணத்துக்காக எதுக்கு வச்சுக்கிட்டாரு எங்களுக்கு எந்த நிலையுமே தெரிய மாட்டேங்குது. அதை கலெக்டர் உடனே நடவடிக்கை எடுத்து இல்லை சிஎம் நடவடிக்கை எடுத்து இது உரிய பட்டா வழங்க முன்வருமாறு கேட்டுக்கணும். இது குறித்து வன பாதுகாப்பு அலுவலரிடம் நமது செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது பல ஆண்டுகள் கிடப்பில் இருந்ததால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எனவே 75 ஆண்டு காலமாக பட்டா இன்றி தவித்து வரும் தங்களுக்கு விரைந்து பட்டா வழங்க தமிழக முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 75 ஆண்டு காலமாக பட்டா இன்றி தவித்து வரும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் செய்திக்குழு.